Hello students, welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம 11th standard max example 2.26 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Solve into partial fraction. So இதை resolve பண்ணணும். 2x by x square plus 1 x minus 1. So partial fractionல இதை எழுத சொல்லியிருக்காங்க. So இங்க denominatorல தான் நம்ம எப்போவுமே partial fraction கொடுத்தாங்கன்னா செக் பண்ணணும். இங்க x square plus 1 இருக்கு, square இருக்கு, so quadratic form. இதை நம்ம என்ன பண்ண முடியாது, லீனியர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால், டினாமினேட்டரில் இங்கே குவாட்ரடிக் ஃபார்ம் வந்ததுன்னா நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபார்மில் எழுதணும். அதாவது ax plus b அப்படின்ற x பவர் 1 இருக்கக்கூடிய ஒரு டேர்மெல்லாம் எழுதணும். ax plus b ப்ளஸ் செகண்ட் இருக்கிற வேல்யூ x minus 1, இது நமக்கு லீனியர் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. x minus 1 நியூமரேட்டரில் இங்கே ab எழுதிட்டதுனால லாஸ்ட்டில் இந்த c அப்படின்ற டேர்ம் நம்ம இங்கே எழுதிக்கலாம். c divided by x minus 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா, இதை எல்சிஎம் பண்ணலாம். x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1. டினாமினேட்டர் ரெண்டு நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நியூமரேட்டரில் அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே ax பிளஸ் பின்ற டேர்ம் கூட இந்த x மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம் மல்டிபிள் ஆகும். ப்ளஸ் ஏன்னா மிடில் ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் எழுதியிருக்கேன். இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த c-யோட மல்டிபிள் ஆகும். ஸோ c இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2x டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1 அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸும் சேம். அப்போ என்ன சேமாக இருக்கும்? நியூமரேட்டர்ஸ் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர்னு சொல்லுனா ரெண்டு நியூமரேட்டர்ஸை ஈக்குவல் பண்ணுறேன். அதாவது இங்கே 2x வேல்யூ ஈக்குவல் டு இங்கே a x ப்ளஸ் b இன்ட்டு x மைனஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த மாதிரி உனக்கு நியூமரேட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணி இங்கே காப்பி பண்ணியாச்சுன்னா அதான் ஆன்சர். ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இங்கே x மைனஸ் 1 இருக்குது. ஸோ x ஈக்குவல்னா 1 ஆப்போசிட்ஸ் இருந்தால் ப்ளஸ் 1 ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே என்ன காப்பி பண்ணாலுமே இந்த டேர்ம் 0 கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண வேண்டியது x ஈக்குவல் டு 1. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காப்பி பண்ணுறேன். 2 இன்ட்டு 1, 2 1s are 2. எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சம் செய்யலாம். அப்போ நமக்கு எந்த கன்ஃபியூசிங் இல்லாமல் இருக்கும். இப்போது a பிளேஸில் a இன்ட்டு பக்கத்தில் இருக்கிற xக்கு 1 காப்பி பண்ணிக்கலாம். ப்ளஸ் b இன்ட்டு 1 மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் 1 ஜீரோவாக மாறிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜீரோவாக மாறிடும். எப்போவுமே இந்த பிளேஸில் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 1 மைனஸ் 1 0, பிக்கு மட்டும் தான் 0 போடுவாங்க. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது ராங். இந்த ப்ராக்கெட் போடும்போது தான் இந்த டேர்மோட சேர்ந்து இது எல்லாமே ஜீரோவாக மாறிடும். ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. இதில் c இன்ட்டு இங்கே 1 காப்பி பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் c இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 1. ஸோ 1 ப்ளஸ் 1. ஸோ c இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2. ஸோ 2cன்னு ஆன்சர் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த 0 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 2c ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு 2 ஆப்போசிட் சைடு வரும்போது டிவைடட் பை 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 பை 2னா 1. ஸோ c ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, c வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். இன்னும் a and b யோட வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியான நம்பர் எதுவுமே இல்லை. அதுக்காக எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எந்த நம்பர் வேணாலும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, x ஈக்குவல் டு 0 காப்பி பண்ண போகிறேன் x பிளேஸில். ஸோ x ஈக்குவல் டு 0 எடுக்கும்போது இங்கே 2 இன்ட்டு 0 ஆகிடும். இங்கே a இன்ட்டு 0 ப்ளஸ் b ப்ராக்கெட் போட்டுக்கலாம். x பிளேஸில் 0 காப்பி பண்ணும்போது 0 மைனஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு c பிளேஸில் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இங்கே எழுதிக்கலாம். 1 இன்ட்டு x பிளேஸில் 0. ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இது நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 இன்ட்டு 0 0 ஆகிடும். இங்கே a இன்ட்டு 0 0, 0 ப்ளஸ் bனா b, b இன்ட்டு 0 மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் 1 இருக்குது. 0 ஸ்கொயர்னா 0வாக மாறிடும். 0 ப்ளஸ் 1 1. ஸோ 1 1s are 1. b இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ப்ளஸ் 1 ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 1ஆக மாறிடும். ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு b இன்ட்டு மைனஸ் 1. ஸோ ரெண்டு சைட்லேயும் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ b ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படின்ற வேல்யூ ஆன்சராக இருக்குது. இந்த b இங்கேயும் இந்த 1 இங்கேயும் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது
நியூமரேட்டர்ஸ் ஈக்குவேட் பண்ண பிளேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 வேறு எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இல்லாதனால எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண சி ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 1 நான் இங்கே காப்பி பண்ண போகிறேன். எக்ஸ் பிளேஸில் 2 காப்பி பண்ணும்போது 2 இன்ட்டு 2. ஸோ இது 2 2s are 4ன்னு சேஞ்ச் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் ஆகிடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 2 ப்ளஸ் பி பிளேஸில் 1 ஆன்சர் இருக்குது. தென் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 மைனஸ் 1 ப்ளஸ் சி பிளேஸில் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளேஸில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற 2 காப்பி பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் 2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 1 ஆன்சர் என்ன 1. தென் ப்ளஸ் 1 இன்ட்டு 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 1 எழுத வேண்டாம். இது 2 2s are 4 ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2a ப்ளஸ் 1. ஏன்னா இது 1ஆல் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணும்போது 2a ப்ளஸ் 1 அப்படியே கண்டினியூ ஆகும். ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 5 ஆன்சர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2a ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 6ஆக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த டேர்ம் அப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். 2a ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 4 ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் 4. இப்போ 6 ஆப்போசிட் சைடு வரும்போது 2a ஈக்குவல் டு 4 மைனஸ் 6ன்னு எழுதிக்கலாம். 4 மைனஸ் 6 ஆன்சர் என்ன இருக்கும் minus 2. So a equal to இந்த 2 opposite side வரும்போது multiple relationshipல இருக்கிறனால divisionஆ change ஆகும். So divided by 2. 2 2 cancel ஆயிடும். So a equal to minus 1. இப்போ நமக்கு a value தெரியும், b value தெரியும், c value தெரியும். So இந்த 3 valuesஐயும் நமக்கு ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸில் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது கொஸ்டினை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண பிளேஸில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, நான் இந்த கொஸ்டின் காப்பி பண்ணிவிட்டு ஏ பிளேஸில் பி பிளேஸில் சி பிளேஸ்லலாம் வேல்யூ காப்பி பண்ண போகிறேன். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு -1, பி ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொஸ்டின் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இருக்குது, ஏ பிளேஸில் -1, ஸோ -x plus b placeல 1 divided by x square plus 1. Then c divided by, so c placeல 1 divided by x minus 1. That's all. This is our answer. ஆனால் இது ஃபஸ்ட்லேயே மைனஸ் இருக்கிறதுனால வேணா இந்த டேர்ம் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா 1 minus xன்னு எழுதிக்கலாம். -x plus 1 இருக்குது, 1 minus xன்னு எழுதி டினாமினேட்டரில் x square plus 1 plus 1 by x minus 1 எழுதிக்கலாம். This is our respective partial fraction answer. That's all.